அதிமுக ஒன்றுடைய வேண்டும்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிலையில அதன் பின்னணி என்ன, தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்றத பத்தின விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கார்கே வழங்க கேட்போம். கார்கே வணக்கம். செங்கோட்டையனுடைய இந்த திடீர் நகர்வுக்கு காரணம் என்ன? இனி அதிமுகவில் அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் எப்படி இருக்க போகிறது? கார்கே, நீங்க தொடர்ந்து விவரிக்கலாம். செங்கோட்டையன் இதற்கு முன்பு போர்க்கொடி எல்லாம் தூக்குனதில்லை, அமைதிக்கு பேர் போனவர். அப்பேற்பட்ட செங்கோட்டையனை இப்போது போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். குறிப்பாக அவர் 10 நாட்கள் காலக்கெடுவை அதிமுக பொதுச் செயலாளருக்கு விதித்திருக்கிறார். அரசியல் அரங்கத்தில் இது பெரும் பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. செங்கோட்டையன் சொன்னதில் மிக முக்கியமான விஷயங்கள், அதிமுக ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதிமுக ஒன்றிணையணும்னு நாங்கள் பல முறை வலியுறுத்தினோம். 6 பேர் சந்திச்சு பேசினது உண்மை. அந்த 6 பேர் யார் அப்படின்ற பட்டியலையும் சொல்லியிருக்கார். இப்போ அவங்கெல்லாம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சேர தயாராக இருக்காங்க. அதை அவங்களை நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்ப்பதற்கான பணிகளை 10 நாட்களில் தொடங்கணும். இல்லைன்னா அடுத்தவர் சொல்லுவது, நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்சியை ஒன்றாக சேர்ப்போம் அப்படின்னு. இந்த இடம் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுது. நீங்கள் சேர்க்கிற முயற்சியில் ஈடுபடுறீங்களா இல்லை நாங்கள் ஈடுபடவா அப்படின்னா, இபிஎஸ்ஐ மீறி அடுத்த நகர்வுக்கு செங்கோட்டையன் முயற்சிக்கிறாரா? இப்போ செங்கோட்டையனுடைய இந்த பேச்சுக்கு அப்புறமா ரியாக்ஷனுக்கு அடுத்து மற்ற 5 முன்னாள் அமைச்சர்களும் வருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையுமே இந்த தொகுப்பில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, செங்கோட்டையனுடைய இந்த பேச்சின் பின்னணி என்ன அப்படின்னா, இந்த பேச்சினுடைய பின்னணியில் சசிகலா இருக்காங்களா இல்லை ஓபிஎஸ் இருக்காங்களா அப்படின்ற கேள்விகளும் அரசியல் அரங்கத்தில் முன்வைக்கப்படுது. ஏன்னா அவர் கொடுத்திருக்கக்கூடிய குரலும் அதற்கான ரியாக்ஷனும் முதல்ல அங்கிருந்து தான் வருது. அடுத்தது இதன் பின்னணியில் பாஜக இருக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சமீபத்திய நகர்வுகள் என்டிஏலேருந்து ஒவ்வொருவராக வெளியேறுவதும், அதே நேரத்தில் டெல்லியில் பாஜக தலைவர்கள் டெல்லியில் சந்தித்து பேசியிருப்பதும் பேசுபொருளாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் செங்கோட்டையன் இங்கே ப்ரெஸ் மீட் பண்ணி அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கான்றப்போ பாஜக இருக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவர் மனசாட்சியோடு குறிப்பாக 6 பேர் நாங்கள் ஒன்றா சந்தித்தோம், அப்பவும் அவர் நிராகரித்தார், இப்படி இருந்தால் தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு அவர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பேசுகிறாரா அப்படின்ற 3 கேள்விகளை இது ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த பின்னணியில் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர், இல்லைங்க செங்கோட்டையன் திமுகவுக்கு போறாரு, அதனால திமுகவுக்காக பேசுகிறார் அப்படின்னு சிலர் சொல்வதையும் நம்ம கேட்க முடிகிறது. சரி, செங்கோட்டையனுடைய இந்த போர்க்குடி வந்ததற்கு பிறகு யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு இவர்கள் இதனுடைய பின்னணியில் இருப்பாங்களா அப்படின்னு கருத முடியுமான்ற கேள்விகள் எழுந்திருக்கு. முதல்ல அவருடைய பேட்டி வந்ததற்கு அப்புறமா வெளிப்பட்ட முதல் குரல் சசிகலா அவர்களுடையது. சசிகலா அவர்கள் உண்மையான அதிமுக தொண்டன் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாங்க. கட்சியினருடைய மனம் எல்லாரும் ஒன்று சேரணும் தான் இருக்கு. அதை செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் அவருடைய உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சசிகலா அவர்கள் முதல் வரவேற்பை சொல்றார். சசிகலா இப்படி சொல்ல, அடுத்ததாக 2வதாக ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு ஒரு சமிக்கையான பதிலை சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் உடைய பேட்டியை பார்க்கலாம். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அவருடைய முடிவுகள், அவர் என்றைக்குமே மனசாட்சியுடன் தன்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தால் அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்லுவாங்க. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். நாங்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கபலமாக இருப்போம்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஓபிஎஸ் தான் பின்னாடி இருக்காரா அப்படின்ற கேள்வியும் ஏற்படுறப்போ வைத்தியலிங்கம் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்கலாம். தமிழ்நாட்டின் நிலவரம், அதிமுகவில் இருக்கிறவங்க, பிரிந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான்
புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். நம்ம தனியார் ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இத்தனை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி 2 பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். 77லிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை தவிர. இப்படி இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஓபிஎஸ் இருக்காரா, ஓபிஎஸ் அணியினர் இருக்காங்களா பின்னணியில் அப்படின்ற கேள்வி இருக்கப்போ பாஜக இருக்கான்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. அவர் எழுப்பியிருப்பது கலக குரலே அல்ல அப்படின்றாரு ஆடிட்டர் குருமூர்த்தி. தந்தி தொலைக்காட்சியிடம் அவர் பகிர்ந்து கொண்ட பிரத்யேக தகவல்களை கேட்கலாம். இன்னைக்கு இந்த கூட்டணியில் இன்னொரு குழப்பமா, இன்னைக்கு நம்ம பேட்டி ஒளிபரப்பான நாள் அன்னைக்கு செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருப்பார். அவருடைய கலக குரல் என்ன இம்பாக்ட் பண்ணும் நினைக்கிறேன். ஆல் இண்டிகேஷன்ஸ் ஆர் தட் எல்லாரும் சேரணுங்கிறார் அவர். அதில் கலகம் என்ன இருக்கு? எனக்கு புரியல. எல்லாருமே ஒன்றா வரணும் அப்படின்னு அதை கலகம்னு எப்படி சொல்கிறீங்க? தலைமை சொன்னால் அது கருத்து, அதை மீறி சொன்னால் அது கலகம் தானே. எப்படி கலகம் சொல்கிறீங்க? அதை அவர் என்ன எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அவர் வேண்டாத ஆட்கள்லாம் சேருன்னா அது கரெக்டு, அது தனி. ஆனால் அவங்க உங்கள் தலைமையில் சேரணும்னு சொல்கிறது எடப்பாடிக்கு பெருமை தானே. அதுக்கு அவர் விருப்பம் இல்லையே, அது தனி. ஆனால் இவரே ஏன் தப்பு சொல்கிறீங்க? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அதாவது எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நம்முடன் இணைந்து எடப்பாடியை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு நல்லதுன்னு சொன்னால் அது கலகம் கிடையாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தப்பு. அதை கலகம்னு சொல்லலாம். அது மாதிரிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. அடுத்தது பாஜகவுடைய குரல் என்ன? இந்த மாதிரி கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கின்ற கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கொடுத்திருக்கக்கூடிய பதிலை கேளுங்க. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து பேசினாலே கூட்டணி வந்துடும் சொன்னீங்க, கூட்டணி வந்துட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசலாம். தேவைப்பட்டால் நம்ம பேசுவோம். எல்லாரும் ஒன்று சேர்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பாஜகவும் சொல்லுகிறது. ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம் அவர்கள் சொன்ன குரல்லையே பாஜக ஆதரவாளர்களும் பாஜகவும் சொல்லுது. இப்போ எல்லாருமே இதன் பின்னணியில் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி ஒரு புறம் இருக்கிறப்போ அதிமுகவுடைய பதில் என்ன? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுகிட்ட கேட்டோம், அவருடைய பதில். இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகி, இந்திய நாட்டுக்காக பெரும் செல்வத்தை இழந்த நம்ம ஐயா வ.உ.சி. அவர்களுடைய 154வது பிறந்த நாள் பெருவிழா. தியாகச்செம்மன் செக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தனாக இருந்தவர். அவரை ஆங்கில அரசு சிறையில் பிடித்து தள்ளி செக்கிலுக்க வைத்து சொல்லனா துயரை கொடுத்து, அப்படிப்பட்ட தியாகியால் நாம் பெற்று இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கோம். நீ எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தியாகிகள் நாளில் நாங்கள் அவரை பற்றி மட்டுமே பேசுகிறோம். மற்ற இதுக்கெல்லாம் நாளைக்கு பேசிக்கிறோம். மற்றதையெல்லாம் நாளைக்கு தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு திரு செல்லூர்ராஜ் அவர்கள் சொல்லுகிறாரு. சரி, ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர், பல அதிமுக விவகாரங்களை கருத்து சொல்லக்கூடியவர், அவர் கருத்து சொன்னாரா பாருங்க. செங்கோட்டையன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுக அனைத்து ஒருங்கிணைத்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. உங்க கருத்து என்ன சார்? இது சார் 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு சார். அப்படிதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது சம்பந்தம் மனம் திறந்தும் பேசியிருக்காரு. உங்க கருத்து என்ன? செங்கோட்டையன் உட்பட 6 பேர் சார் திருப்பி உங்க கருத்து எடுத்துக்கலாமா சார்? சார் மௌனம் சம்மதத்துக்கு அறிவுறுதியா சார்? சார் ஏதாவது இல்ல, முந்தைய தேர்தலில் தோல்வி எல்லாமே இவங்க எடுத்து சொல்லி அவங்க பிரிந்தவர்களை சேர்க்காதனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌனம், புன்னகை இரண்டையுமே பதிலாக கொடுத்திருக்கார் ஆர்பி உதயகுமார். கடைசியா இதற்கு முன்னாள் அமைச்சர் ஒருவர் பதில் சொன்னார். யார் அவர்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு கருத்து? அதுக்கு என்னன்னு சொல்றாரு? அதுக்கு என்ன முடிவெடுக்கணும்? பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர்
அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம், அதுதான் எங்களுடைய பதில் அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து ஒரு பதில் வந்திருக்கிறது. இதை மாற்றுக் கட்சியினர் எப்படி பார்க்குறாங்க இந்த விவகாரத்தை அப்படின்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு. இன்னும் செங்கோட்டையன் மனம் திறக்க வேண்டும் அப்படின்றாரு. அவருடைய பதில், ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். இன்னும் செங்கோட்டையன் மனம் திறக்க வேண்டும், இன்னும் மனம் திறந்தால் நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு விசிக தலைவர் சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. செங்கோட்டையனுடைய இந்த பேச்சும் போர்க்கொடியும் அரசியல் அரங்கத்தில் எல்லார் மத்தியிலையும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இதற்கு விடை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 10 நாட்களில் இந்த ஒருங்கிணைப்புக்கான நகர்வு நடக்குமா, இல்லை செங்கோட்டையன் மேலே நடவடிக்கைக்கான நகர்வு நடக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.